சத்தம் சத்தம் அழகு கிளிகளின் உத்தம் புத்தம் கற்க கற்க சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்க தமிழால் நெஞ்சில் நிற்கும் அழகு கலையின் உச்சம் உச்சம் இந்த அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் அழகு கலையின் உச்சம் உச்சம் அறிவு சபையும் மெச்சும் மெச்சும் தெற்கும் புதிகை தென்றல் புதிரை தொற்றும் சுமக்கும் வெற்றி கவலை தத்தி தவழும் நுண்டி சுந்து தகிட தகிழில் சந்தம் பந்து தத்தி தவழும் நுண்டி சுண்டு தகிட தகிழில் சந்தம் பந்து அடிக்கும் இசையோ ஒளிக்கும் சபையோ அழிக்கும் தமிழை வணக்கம் வணக்கம். வாழ்கின்ற தமிழே வாழ்க்கை தமிழ். ஆதிசிவன் முத்தமிழை அனைத்து அறிவியலை மேதினியின் தந்த நாள் வேள்வி அகத்தியருக்கு சேரி சொல்ல இந்து வழி சீடர் தொல்காப்பியரால் மோதியதே வாழ்க்கை தமிழ். இது ஆங்கிலம். அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா பெருவழிப்பு சீற்றத்தால் பேரென்ன வெளியதிலே கருவாகி இளமகளாய் கதிரவனின் குடும்பத்தில் உருவான முதல் உச்சந்த புகழ் முதல் உண்டான புகழ் வரை உச்சை மறுகடலை எண்ணி குடித்தவரே உச்ச நந்தியோட முத்தமிழ் பாடலுக்கு உச்சை கோபாலும் பச்சை கொள்ளை ஓசை நயனாட்டி முப்போது மசியலாட்டி ஓசை நயனாட்டி முப்போது மசியலாட்டி ஆசைப்படுபவர் அனைவருக்கும் பொது சொத்தாகி தேசியங்களோடு விளையாடும் வகை பெண்ணை மீசை உலகின் முன்னே ஓடித்த சிறுவண்ணா பண்ணை தமிழன் பெருமை பொங்கி எழுந்தது புறவழி அது பொதிந்து கிடந்தது பண்ணை தமிழன் பெருமை வடபால் இமயமும் தந்தையும் கொண்டு தென்பால் ஆண்டவன் நந்தமிழ் மொழிதானே நந்தமிழ் மொழிதானே அங்கே பட்டொலி வீசி பரந்தவன் பாண்டியன் மீன் கொடிதானே பாண்டியன் மீன் கொடிதானே ஜெகத்தின் முன்பித்த செந்தன் என்ன சொல்ல சொல்லுங்க சாலை பட்டங்களை ஏறும் பொழுது நீங்கள் இந்த அருமையான நிகழ்வை தமிழக தமிழ் சங்கமும் வர்த்தமான இப்பகமும் இணைந்து மிக அற்புதமான கைதட்டுங்கள் உங்கள் வாழ்க்கை துறையினர் என்னவென்றால் நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கை துறைநலத்தை தேடும்போது குடும்பத்தை கொண்டு எளிதாக இருக்கிறார்களா அழகாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் தேர்ந்தெடுக்கணும். இந்த கதையில் சேகன் அப்படித்தான் சேகி அவர்களுடைய உருவத்தை பார்த்து அவர் மீது காதல் கொண்டதாக விளைகிறது. ஆனால் இறுதியில் சேகி அவர்கள் ஒரு 18 கோடியாகும் பெண்ணியலாளர்கள் எல்லாம் கவிதைகள் எப்பொழுதும் நீங்கள் உருவத்தையே வர்ணிக்கிறார்கள் என்று
அதிகரித்துள்ளது. இரண்டு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் ஒரு 80 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய பாட்டனார் உரிமைந்தர் அவர்கள் யசோதரா காலத்திற்கு உரை வழங்கியுள்ளார். அந்த உரைக்கு பிறகு 80 ஆண்டுகள் கழித்து சாதத்தில் இந்த தேடி